இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாரத்திலே நாம் தொடர்ந்து கர்த்தரை விட்டு விட்டவர்கள் என்கிற தலைப்பிலே யாரெல்லாம் ஆண்டவரை விட்டு விட்டார்கள் என்று சொல்லி நாம் தியானித்து வருகிறோம். சாலமோன் ராஜா, இன்னும் ரெகோபெயாம், இன்னும் கூட ஆகாஸ் ராஜா, யோவாஸ் ராஜா, இப்படி ராஜாக்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலே 2 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், யூதா மனுஷர் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை விட்டு விட்டபடியினால், யூதா மனுஷர் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை விட்டு விட்டார்கள். தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை யூதா மனுஷர்கள் விட்டு விட்டார்கள். அங்கே இஸ்ரவேல் கோத்திரம், யூதா கோத்திரம் என்று சொல்லி 2ஆக பிரிக்கப்பட்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதிலே இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்தார்கள். ஆனால் இந்த யூதா கோத்திரத்திலே சில காரியம் சீராய் இருந்தது. அப்படிப்பட்ட அந்த யூதா கோத்திரமும் கடைசியாக அவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை விட்டு விட்டார்கள். இவர்களுக்கு ராஜாவாக இருக்கிறவர் ஆகாஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ராஜா. அவர் கர்த்தரை விட்டு விலகின ஒரு ராஜா. கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றாமல் கர்த்தருக்கு விரோதமாக துரோகம் பண்ணி கொண்டிருந்த ஒரு ராஜா. ராஜா எவ்வளியோ அவ்வளியே ஜனங்கள். அந்த ராஜாவை பின்பற்றி மக்களும் என்ன செய்கிறார்கள்? கர்த்தரை விட்டு விட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதனால் என்ன நடந்தது? கர்த்தரை நாம் விடுகிற பொழுது என்ன வாழ்க்கையில நடக்கும்? கர்த்தர் இஸ்ரவேலுடைய ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டான். அவன் இவனை வெகுவாய் முறிய அடித்தான். யூதா ராஜாவை இஸ்ரவேல் ராஜாவின் கையிலே ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, சீரியாவின் ராஜாக்கள் கையிலே அங்கே ஒப்பு கொடுக்கப்படுகிறார்கள். அடுத்தது ஏதோமியர் யூதாவை முறிய அடிக்கிறார்கள். அடுத்ததாக பெலிஸ்தர் அவர்களுக்கு விரோதமாக எழும்பி அவர்களை சிறைபிடிக்கிறார்கள். அசீரியா ராஜா அவர்களுக்கு விரோதமாக எழும்புகிறான். சுற்றிலும் அங்கே சத்துருக்கள் எழும்புகிறதை நாம் பார்க்கிறோம். நாம் எப்பொழுது கர்த்தரை விட்டு விலகுகிறோமோ அப்பொழுது ஆண்டவர் சத்துருக்களை நமக்கு விரோதமாக, பொல்லாத மனிதர்களை ஆண்டவர் நமக்கு விரோதமாக எழுப்புகிறார். வியாதி, பலவீனங்கள், தரித்திரங்கள், இப்படி பல்வேறு பிரச்சனைகளை நாம் சந்திக்கிறோம். எப்பொழுது? கர்த்தரை விட்டு நாம் விலகுகிற பொழுது. கர்த்தரை நாம் விட்டு விலகுகிற பொழுது வாழ்க்கையிலே பல கஷ்டங்களையும் தோல்விகளையும் பொல்லாத மனுஷர்களுடைய சீற்றத்தையும் நாம் வாழ்க்கையிலே நாம் அனுபவிக்கிறோம். இந்த ராஜா கடைசியிலே நாம் பார்க்கிறோம், இந்த தான் நெருக்கப்படுகிற காலத்திலும் கர்த்தருக்கு விரோதமாய் இந்த ராஜா துரோகம் பண்ணி கொண்டே வந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சில நேரங்களில் நெருக்கம், உபத்திரவம் வரும்பொழுது நாம் நம்மை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். நான் கர்த்தரோடு இருக்கிறேனா? கர்த்தர் என்னோடு இருக்கிறாரா என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் கர்த்தரை விட்டு விட்டேனா? நான் கர்த்தரோடு இருக்கிறேனா? கர்த்தர் எப்பொழுதும் நம்மோடு இருப்பார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் ஆண்டவர் நம்மோடு இருப்பது உண்மை. நாம் ஆண்டவரோடு இருக்கிறோமா? எல்லா நேரங்களிலும் நாம் கர்த்தரோடு இருக்கிறோமா? நாம் கர்த்தரை விட்டு விட்டோமா என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அநேக நேரங்களில் கர்த்தர் நம்ம விட்டு விலகுனது நமக்கு தெரியாது. நாம் நினைப்போம், ஆண்டவர் என் கூட இருக்கிறார், ஆண்டவர் என்னோடு இருக்கிறார்னு சொல்லி நம்மை நாமே தேற்றி கொண்டிருப்போம். நாம் என்ன செய்வோம்? அப்படியே நம்மை ஆற்றி கொண்டிருப்போம். ஆனால் இந்த சிம்சோனை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் சிம்சோனை விட்டு விலகினார். ஆனால் அவன் அதை அறியலை. எப்பொழுதும் போல அவன் என்ன செய்தான்? எல்லா பாவத்தையும் செய்துட்டு, தப்பெல்லாம் பண்ணிட்டு கடைசியில் அவன் நினைக்கான், கர்த்தர் என்னோட இருக்கிறார்னு சொல்லி அவன் நினைக்கான். அந்த பெலிஸ்தர்கள் அவனை பிடிக்க வருகிற பொழுது அவன் என்ன செய்தான்? தான் எப்போதும் போல உதறி விட்டு எழும்புவேன்னு சொல்லி எழும்புகிறான். ஆனால் அங்கே அவனால் என்ன செய்ய முடியலை. பெலிஸ்தர் அவனை பிடிக்கிறார்கள். அவன் பிடிபடுகிறான். கர்த்தருடைய ஆவியானவர் தன்னை விட்டு விலகினதை அவன் அறியாதிருந்தான். இன்றைக்கும் கூட அநேகர் கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் இருக்கிறார்கள். ஒரே நாளையில் கர்த்தர் ஒரு மனுஷனை விட்டு விலக மாட்டார். அதுபோல ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு ஒரே நாள் அவன் விலக முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக பாவம் செய்கிறான், கர்த்தரை விட்டு விலகுகிறான், ஜெபத்தை குறைக்கிறான். ஜெபம் அப்படியே குறைந்து கொண்டு போகிறது. வேத வாசிப்பு குறைந்து கொண்டே போகிறது. அது என்ன அர்த்தம்? நாம் கர்த்தரை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகுகிறோம். தேவனை விட்டு நாம் என்ன செய்கிறோம்? விலகுகிறோம். 4 இட்லி சாப்பிடுகிற ஒரு மனுஷன் அவனால் 2 இட்லி தான் சாப்பிட முடியுதுன்னு சொல்லி சொன்னால் அவன் உடலில் பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். ஏதோ அவனுக்கு ஒரு பிரச்சனை உடலில் இருக்குது. அதே போல்
அதிக நேரம் ஜெபிக்கிறோம், 1 மணி நேரம் ஜெபிக்கிறோம், அதிகமாக ஆண்டவரை துதிக்கிறோம், ஓடுகிறோம், ஆண்டவருடைய காரியங்களுக்காக ஓடுகிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், தியானிக்கிறோம். இப்படியெல்லாம் இருந்துவிட்டு வேதம் வாசிக்க நேரம் இல்லை, ஜெபிக்க மனம் இல்லை, இப்படி நாம் சொல்லுகிற பொழுது நாம் கர்த்தரை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நாம் விலகி செல்லுகிறோம். ஆனாலும் நாம் என்ன செய்கிறோம்? கர்த்தர் என்னோடு இருக்கிறார், நான் கர்த்தரோடு இருக்கிறேன் என்று சொல்லி நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இங்கே சத்துருக்களை ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஒவ்வொரு பக்கமும், 4 பக்கமும் ஆண்டவர் சத்துருக்களை எழுப்பி விடுகிறார். அப்பொழுதும் அந்த ஆகாஸ் என்கிற ராஜாவுக்கு அவனுக்கு ஆண்டவரிடத்திலே வரணுங்கிற எண்ணம் இல்லை. தான் நெருக்கப்படுகிற காலத்திலும் கர்த்தருக்கு விரோதமாய் அந்த ஆகாஸ் என்னும் ராஜா துரோகம் பண்ணிக்கொண்டே இருந்தான். இந்த காலை வேளையிலும் கூட நாம் சிந்தித்து பார்ப்போம். என்னுடைய வாழ்க்கையிலே வருகின்ற நெருக்கங்கள், பொல்லாத பிரச்சனைகள், பொல்லாத மனுஷர்களுடைய எழும்பி நிற்கிற காரியங்கள், இதற்கு என்ன காரணம்? ஆண்டவரே, நான் உம்மை விட்டு விலகி விட்டேனா? நான் உம்மோடு இருக்கிறேனா என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்ப்போம். ஒருமுறை ஆபிரகாம் லிங்கன் தன்னுடைய மக்களை பார்த்து, பிரபுக்களை பார்த்து அவர் சொன்னாராம். ஒரு இக்கட்டான நேரத்திலே அவங்க ஆபிரகாம் லிங்கன்கிட்ட கேட்காங்க, என்ன முடிவெடுக்க போறீங்க, என்ன செய்ய போறீங்கன்னு கேட்காங்களாம். அப்போ அவர் சொன்னார், நான் வேற இப்போ எந்த முடிவும் எதுவுமே நான் செய்யலை, கர்த்தர் என்னோடு இருக்கிறார், அது உண்மைதான், நான் கர்த்தரோடு இருக்கிறேனா என்பதை மட்டும் நான் இப்போ பார்க்கேன். வேற நான் எந்த பிரச்சனைக்கு நான் எந்த ஒரு தீர்வையும் நான் இப்போ எடுக்கலை, நான் கர்த்தரோடு இருக்கிறேனா அதை மட்டும் நான் இப்போ பார்த்து கொண்டு இருக்கிறேன். நான் அவரோடு இருந்தால் என் பிரச்சனை எனக்கு சரியாயிரும், அவர் என்னை ஒரு நாளும் விட்டு விலக மாட்டார் என்று சொல்லி சொன்னாராம். இந்த நாட்களும் கூட நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் கர்த்தரோடு இருக்கிறேனா? நான் கர்த்தரை விட்டு விட்டேனா? என் காரியங்கள், என்னுடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஜெபம் குறைய குறைய நாம் என்ன செய்கிறோம்? பின்வாங்கி கொண்டே செல்கிறோம். வேதத்தை வாசிக்க நேரம் இல்லை, ஜெபிக்க மனம் இல்லை, ஆவிக்குரிய காரியத்தில் விருப்பம் இல்லை. இன்றைக்கு செல்ஃபோன் நம்முடைய கையில் இருக்கிறது, இன்னும் அநேக காரியங்களுக்கு நம்ம அடிமைப்பட்டு கிடக்கிறோம். அதை நம்ம எடுக்கிற பொழுது நமக்கு நேரமே போகிறது தெரியாது. நம்முடைய வாஞ்சை, ஆர்வம் எல்லாம் அதில் தான் இருக்குது. அதை பார்த்துட்டு, அதெல்லாம் வாசித்துட்டு, நாடகம் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு நம்ம வேதத்தை எடுத்தோன்னு சொல்லி சொன்னால் அதில் நமக்கு ஒன்றுமே தெரியாது. அது நமக்கு ஒரு விருப்பமான பொருளாக நமக்கு இருக்காது. கர்த்தருடைய பிரசன்னத்தை நம்மளால் என்ன செய்ய முடியாது, உணர முடியாது. அப்படியே ஆலய வாஞ்சையற்று போய்விடுவோம். இப்படியே நாம் என்ன செய்வோம்? ஆண்டவரை விட்டு நாம் விலகி போகும். இப்படி அந்த தாவீதின் கோத்திரம் ஆண்டவரை விட்டு விட்டதினால் நாம் வாசிக்கிறோம், அந்த யூதா ஆண்டவருடைய கோத்திரம், அந்த ஜனங்கள் ஆண்டவரை விட்டதினால் தாவீதின் சந்ததி சிறுமைப்பட தொடங்கியது. தாவீதின் சந்ததி சிறுமைப்பட தொடங்கியது. தாவீதின் சந்ததி, அந்த யூதா கர்த்தர் யூதாவை தாழ்த்தினார். கர்த்தர் யூதாவை தாழ்த்தினார். அழகான வசனம். கர்த்தர் யூதாவை 2 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே கர்த்தர் யூதாவை தாழ்த்தினார். யூதா ராஜாவாகிய ஆகாசி நிமித்தம் கர்த்தர் யூதாவை தாழ்த்தினார். எவ்வளவு உயர்ந்திருக்க வேண்டிய யூதா கோத்திரம், அந்த கோத்திரங்களில் எல்லாம் மிக முக்கியமான கோத்திரம், ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய கோத்திரம் யூதா கோத்திரம். ஆனால் இங்கே கர்த்தரை அவர்கள் விட்டதினால அவங்க என்ன செய்தாங்க? ஆண்டவர் அவர்களை தாழ்த்தினார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தாழ்மையை அனுபவிக்கிறோமா? தாழ்த்தப்பட்டு போனோமோ? நாம் யோசித்து பார்ப்போம். ஆண்டவரே, நான் உண்மை எந்த இடத்துல விட்டுவிட்டேன், எந்த காரியத்தில் உண்மை நான் விட்டுவிட்டேன் என்று சொல்லி மீண்டுமாக அவரண்டை நாம் வருவோம். அவரை பற்றி பிடித்து கொள்ளுவோம். ஆண்டவரே, எங்களுடைய குறைவை மன்னியும், நாங்களுமே புறக்கணித்து விட்டோம், ஆலயத்தை புறக்கணித்தோம், வேதத்தை புறக்கணித்தோம், ஜெப நேரத்தை நாங்கள் அசட்டை பண்ணினோம், மீண்டுமாக உம்மிடத்திற்கு நாங்கள் வருகிறோம் என்று சொல்லி ஆண்டவரிடத்திற்கு வருகிற பொழுது ஆண்டவர் மீண்டுமாக அவர் நம்மை உயர்த்துகிறார். அந்த யூதா கோத்திரத்தை, ஆண்டவர் சிறுமைப்பட்ட கோத்திரத்தை மீண்டுமாக அவர் கட்டி எழுப்புகிறார். இந்த காலை வேளையிலே நாம் சிந்தித்து பார்ப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். யூதா ஜனங்கள் கர்த்தரை விட்டு விட்டார்கள் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு நல்ல எச்சரிப்பான வார்த்தை எங்களுக்கு கொடுத்தீர். அதனால் அந்த யூதா ஜனம் சிறுமைப்பட்டது, யூதா கோத்திரம் தாழ்த்தப்பட்டது. கர்த்தர் யூதாவை தாழ்த்தினார். எங்கள் வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட சிறுமைகள், தாழ்வுகள் வரும் என்று சொன்னால் நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்க்க எங்களுக்கு கிருபை தாரும். இந்த நாள் முழுவதும் உங்கள் பிரசன்னம், உங்கள் கிருபை எங்களை தாங்கி வழி நடத்தட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.